தொடர்ந்து கரூர் துயரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தாவேக தலைவர் விஜய் மாமல்லபுரத்தில் சந்திக்க திட்டமிட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆம்னி பேருந்தானது கரூரில் இருந்து புறப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 நபர்கள் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை விஜய் கரூர் வந்து நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதாக இருந்த நிலையில் அந்த நிகழ்ச்சியானது ரத்து செய்யப்பட்டு அவரது முடிவு மாற்றம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் நாளை சென்னையில் உள்ள மாமல்லபுரம் பகுதியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் வைத்து விஜய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். இதற்காக கட்சி நிர்வாகிகள் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்துச் செல்வதற்காக 5 ஆம்னி பேருந்துகளை ஏற்பாடு செய்திருந்தனர். இன்று காலை கட்சி நிர்வாகிகள் வாகனங்கள் மூலமாக அவரவர் வீடுகளில் இருந்து அழைத்து வரப்பட்ட குடும்பத்தினர் கரூரில் பிரசித்தி பெற்ற வெண்ணமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்னி பேருந்துகள் மூலமாக சென்னைக்கு புறப்பட்டனர். உணவு மற்றும் தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்ட பின்னர் ஓட்டுநர் பேருந்தின் சக்கரங்களுக்கு எலுமிச்சை கனி வைத்தும் சூடமேற்றி தேங்காய் உடைத்து வழிபாடு நடத்திய பின்னர் அந்த வாகனமானது எடுத்துச் செல்லப்பட்டது. கரூர் மாவட்டத்தில் உயிரிழந்தவர்களின் 25க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தற்போது அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆம்புலன்ஸ் வாகனங்களும் அந்த வாகனங்களுடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த 10 பேரின் குடும்பத்தினர் அந்தந்த பகுதியிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். அதேபோல் மீதமுள்ள நபர்கள் இன்று மாலை அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்றும் கட்சி நிர்வாகிகள் சார்பாக தகவல் தெரிவித்துள்ளனர். சென்னை அழைத்துச் செல்லப்படும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தாவேக தலைவர் விஜய் மாமல்லபுரம் பகுதியில் நேரில் சந்தித்து நாளை ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.